கபிரியேல் தூதர் வளனாருக்கு அன்னை மரியாவின் கருவுற்ற தன்மையை உணர்த்திய பிறகு சூசை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, இறைவனின் தாய் அவள் என்பதனால் தனக்கும் அனைத்தும் நீ என்ற நிலையிலே அன்னை மரியாவை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அற்புதத்தை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். எவ்வளவு தூரம் சூசையினுடைய மனம் பெரும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது என்பதை இந்த தியானம் நமக்கு உணர்த்தும். நீ ஒரு தாய், ஒரு தாதையும் நீ, உயிர் நீ, எவையாகிலும் நீ. நீ கனிவார் கடல் நீ, ஒளியார் சுடர் நீ, அருளார் முகில் நீ. நீ இறையோன் எழும் ஆசனம் நீ, நெறி வேதம் வழா நீ. நீ மிகிழாத நரா மலர் நீ, நிறைநூல் நிகரா உரு நீ என்று பாராட்டுகின்றார். எனக்கு தாயும் தந்தையும் உயிரும் மற்ற எவையும் நீயே. இன்பத்தில் நிறைந்த கடல் நீயே, ஒளியால் நிறைந்த சுடர் நீயே, தயையால் நிறைந்த மேக நீயே, கடவுள் எழுதிருக்கும் சிங்காசனம் நீயே, நன்னறி காட்டின வேதத்தின் வழுவாத நெறி நீயே, மலராத வாசப்பூ முகை நீயே, நிறைந்த நூலினால் நிகராத சுரூபி நீயே என்று பாடுகின்றார். அதாவது, எனக்கு தாய் தந்தை உயிர் எல்லாம் நீயே. இன்பக் கடலே, ஒளிவீசும் சுடரே, இரக்கம் சிறக்கும் மேகம் நீ. இறைவன் வீற்றிருக்கும் சிம்மாசனம் நீ. நல்வழி காட்டும் தவறா மறி நிறை நீ. மனமிக்க மொட்டு நீ. எழுதி காட்ட முடியாத உருவம் நீ என்று மரியாவை சூசை புகழ்ந்தார். நீ ஒரு தாய், தாதையும் நீ. நீ உயிர், நீ எவையாகிலும் நீ. நீ கனிவார் கடல் நீ, ஒளியார் சுடர் நீ, அருளார் முகில் நீ. நீ இறையோன் எழும் ஆசனம் நீ, நெறி வேதம் வழா நெறி நீ. நீ மிகிழாத நரா மலர் நீ, நிறை நூல் நிகரா உருவும் நீ என்று பேராவலோடு புனிதர் வளனார் மரியாவை புகழ்ந்து பாடுவதை பார்க்கின்றோம். வானதூதர் கபிரியேல் அவருடைய ஐயத்தை போக்கிய பிறகு அவருடைய உள்ளம் பேரு வகையால் நிரம்புகின்றது. முன்னை விட அதிகமாக அன்னை மரியாவினுடைய புகழ் பெருமை அவருக்கு புரிகிறது. ஆகவே இறைவனுக்கு தாயாகிய நீ, எனக்கும் எல்லாம் நீதான் என்று பாராட்டி புகழ்கின்றார். ஒரு கணவன் தன் மனைவியை இப்படி புகழ்வது எவ்வளவு சிறப்பு என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இத்தகைய உறவு கணவன் மனைவியிடையே இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கை, இல்வாழ்க்கை எவ்வளவோ சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. வாழ்க!